ஸோ மம்தா பானர்ஜியோடைய வெல்ஃபேர் ஸ்கீம் மட்டுமல்ல, மம்தா பானர்ஜி மீது எழும்பக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு டிஎம்சி லீடர்ஸ், டிஎம்சியோடைய கேடர்ஸ் அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், குண்டா கர்தி. டிஎம்சி கேடர்ஸ் எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு வீடு கட்ட போனீங்கன்னா டிஎம்சி கேடருக்கு நீங்க ஏதோ ஒரு டாக்ஸ் கட்டணும், ஒரு வரி மாதிரி கட்டணும். ஆனால் டிஎம்சி கேடருடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள். உங்க வீட்டுல ஒரு இழப்பு நடக்கிறது, அல்ல ஒரு சந்தோஷம், எதுவாக இருந்தாலுமே இந்த டிஎம்சி கேடர், நீங்க பிஜேபியா இருக்கட்டும், டிஎம்சி யாரா இருந்தாலும் பிரச்சனை, உங்களுடைய குடும்பத்துடைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயத்தில் முன்னாடி வரக்கூடிய நபர் இதே டிஎம்சி கேடர் ஆகிறார். ஸோ ஒரு நெகட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ். ஸோ மம்தா பானர்ஜியோட பாலிசி, மம்தா பானர்ஜியோடைய அந்த ஒட்டுமொத்த அரசியலை நீங்க புரிந்து கொண்டே இருக்கீங்கன்னா, ஷீ கனெக்ட்ஸ் வித் பீப்புள். மக்களோட லீடராக மம்தா பானர்ஜி இருக்கிறார். மைனாரிட்டி, முக்கியமாக முஸ்லிம்ஸ், அவர்களுக்கு எந்த விதமான வழியை நீங்க விட்டிருக்கிறது? பிஜேபிக்கு ஓட்டு போடுவார்களா? கடந்த 12 ஆண்டுகளாக மைனாரிட்டிகளை எப்படி எல்லாம் டார்கெட் செய்திருக்கிறார்கள். முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ்களை ஒரு 3rd கிரேட் சிட்டிசனாக மாற்றுவதில் எந்த விதமான குறையும் பிஜேபி வைக்கும். முஸ்லிம்ஸ், வெஸ்ட் பெங்காலுடைய 1/3 பாப்புலேஷன் எல்லாருமே மம்தா பானர்ஜிக்கு தான் ஓட்டு போடும். அப்போ இந்த எக்ஸிட் போலுக்கான அர்த்தம் இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எக்ஸிட் போலுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். there is no opposition leader in West Bengal. மம்தா பானர்ஜியோடைய ஸ்டேச்சர், மம்தா பானர்ஜியோடைய அந்த ஸ்டேச்சருக்கு எதிரில் யாரை கொண்டுட்டு வந்து நிறுத்துறீங்க? சுபேந்து அதிகாரி. சுபேந்து அதிகாரி மம்தா பானர்ஜியோடைய கட்சியிலிருந்து பிரிந்து வெளிவந்த நபர். எந்த கொள்கையும் கிடையாது, எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது, எந்த ஐடென்டிபிகேஷனும் கிடையாது. மம்தா பானர்ஜிக்கு முன்னாடி கால் தூசிக்கு சமாதானம் இந்த நபர். Why a Bengali will vote for him?